இன்று இந்தியா முன்னேற்ற பாதையில் பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. டிஜிட்டல் இந்தியா என்ற பிரச்சாரம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு ஈடு இணையில்லாத பங்களிப்பை செய்துள்ளது. ஒவ்வொரு கிளிக், ஒவ்வொரு ஸ்க்ரோல் நாட்டின் வளர்ச்சிக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது. சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினரும் இணையம் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் வாய்ப்பை பெறுகின்றனர். அவர்கள் அனைவரும் உள்ளடக்கிய டிஜிட்டல் அம்சம் நடைபெறுகிறது. டிஜிட்டல் உள்ளடக்கிய அம்சம் என்பது அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக பின்தங்கிய பிரிவினருக்கும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மற்றும் இணையத்தை பயன்படுத்துவதற்கான அணுகலை வழங்குவதாகும். இந்தியாவில் தொலைத்தொடர்பு மற்றும் ஒலிபரப்பு துறையின் ஒழுங்குமுறை அமைப்பாக செயல்படும் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் குறைவான விலையில் இணைய சேவைகளை உறுதி செய்தல், இணைய இணைப்பை அதிகரிப்பது மற்றும் வாடிக்கையாளர்களின் நலன்களை பாதுகாப்பது உள்ளிட்ட முக்கிய முன்முயற்சிகளை எடுத்து வருகிறது. தொலைத்தொடர்பு சேவைகளில் ஆரோக்கியமான போட்டியை ட்ராய் உறுதி செய்கிறது. இது சேவைகளின் தரத்தை மேம்படுத்துகிறது, விலையை குறைவாக வைத்திருக்கிறது, மேலும் டிஜிட்டல் சேவைகளை மிகவும் எளிதாக மாற்றுகிறது. ஒழுங்குமுறை அமைப்புகளின் தொடர்ச்சியான முயற்சிகளின் காரணமாக கிராமப்புற இணைப்பு, அலைக்கற்றை ஒதுக்கீடு, நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் கல்வி அறிவு மேம்படுத்தப்பட்டுள்ளன. ட்ராய் மூலமாக கேபிள் டிவியை டிஜிட்டல் மயமாக்கியது ஒரு புரட்சிகர முயற்சியாகும். செட்டப் பாக்ஸ் மூலமாக சிறந்த பட தரத்தையும் ஒருவரின் விருப்பப்படி டிவி சேனல்களை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தையும் வழங்கியது. இது தவிர ஒழுங்கு அமைப்பாளர்களின் முயற்சியால் பண்பலை எனப்படும் FM வானொலி இன்று நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் சென்றடைந்துள்ளது. டிஜிட்டல் உள்கட்டமைப்புக்கான சூழலை மேம்படுத்த ட்ராய் இந்திய அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்ட பரிந்துரைகள் மூலம் செயற்கை நுண்ணறிவு, IoT, பிக் டேட்டா, பிளாக் செயின் மற்றும் 5G தொழில்நுட்பங்களுக்கு ஊக்கமளித்து வருகிறது. டிஜிட்டல் மயமாக்கல் சிறு, குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு இணையம் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறைந்த நேரத்தில் நல்ல சேவைகளை செய்வதை எளிதாக்கியுள்ளது. ரெகுலேட்டரால் கொண்டுவரப்பட்ட USSD ஒழுங்குமுறை இணையம் இல்லாமல் தொலைபேசியில் வங்கி பரிவர்த்தனைகளை நடத்துவதற்கு நுகர்வோருக்கு அதிகாரம் அளித்துள்ளது. டிஜிட்டல் உள்ளடக்கம் மூலம் மக்கள் நிதி சேவைகளை பெறுவது மட்டுமல்லாமல் அவர்களின் பொருளாதார நிலையும் மேம்பட்டுள்ளது. இப்போது மானியம் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் பணப்பரிமாற்றமாக டெபாசிட் செய்யப்படுகிறது. பரவலான டிஜிட்டல் உள்ளடக்கத்தை உறுதிப்படுத்த டிஜிட்டல் இடைவெளியை நாம் குறைக்க வேண்டும். யாரும் பின்தங்கிவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வப்போது அரசுக்கு அளிக்கப்படும் பரிந்துரைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் மூலம் இந்த இடைவெளியை குறைக்க ட்ராய் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. டிஜிட்டல் உள்ளடக்கம் என்பது நாம் இணைந்து அடையக்கூடிய ஒரு கனவாகும். நாம் அனைவரும் இணைந்து டிஜிட்டல் இந்தியாவை உருவாக்குவோம். ஒவ்வொருவரின் கையிலும் உள்ள ஸ்மார்ட் போன் ஒரு சாதனம் மட்டுமல்ல, அதிகாரம் பெறுவதற்கான வழிமுறையாகும். Telecom Regulatory Authority of India is working towards protection of consumer rights and orderly development of the telecom and broadcasting sectors. Our endeavor is to ensure that citizens are aware of the regulations and various initiatives taken by TRAI, especially in respect of protection of consumer rights. My appeal to the citizens is to be aware of the important developments in these sectors and the mechanism for protection of consumer rights and help us in improving these services. இன்று இந்தியா காகிதம் இல்லாத நாடு, லைன் இல்லாத நாடு, டென்ஷன் இல்லாத நாடு. வாருங்கள், நாம் அதிகமாக டிஜிட்டல் சேவைகளை பயன்படுத்தி நாட்டின் முன்னேற்றத்தில் பங்குதாரர்களாவோம்.